இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. இது ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி ராகி ஹல்வா. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இந்த ராகி அல்வா வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கிச்சனுக்குள்ளே போகலாம். மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். மிக்சிங் பவுலில் பார்த்திங்கன்னா 1 கப் அளவு வந்து நான் ராகி மாவு எடுத்துக்கிட்டேன். இதை நான் கடையில் வாங்கின ராகி மாவு தாங்க எடுத்துக்கிட்டேன். இதில் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து எந்த கப்பில் வந்து ராகி மாவு எடுத்தனோ அதே கப்பில் வந்து நான் 2 கப் அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா சேர்த்ததும் நம்ம வந்து இதை வந்து கட்டியே இல்லாமல் நல்லா வந்து கரைச்சி விடணும். நான் விஸ்கு வச்சு கரைச்சி விடுறேன். இதில் சுத்தமாக கட்டியே இல்லாமல் நல்லா வந்து கரைச்சி விடணும். உங்ககிட்ட விஸ்க் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் கையிலே வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். இல்லைனா வந்து கரண்டியில் வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ஆனால் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். அப்புறம் நம்ம வந்து ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா வந்து ஊற வச்சிடணும். இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம ஓரமாக வச்சிடலாம். அடுத்து நான் வந்து வெள்ளை பாகு வந்து தயார் பண்ணுறேன். இதுக்கு வந்து கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சுட்டேன். 3/4 கப் அளவு வந்து வெல்லம் எடுத்துட்டு நான் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். வெல்லம் முழுகிற அளவு வந்து தண்ணியை சேர்த்துட்டு இதில் கட்டியே இல்லாமல் நல்லா இந்த வெல்லம் வந்து கரைஞ்சி வரணும். நல்லா வந்து இது கரையிற மாதிரி நம்ம வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்வோம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து கரைஞ்சிருச்சு. நம்ம வெல்லம் தண்ணியை வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா வந்து கொதி வரட்டும். ஒரு கொதி நல்லா வந்த பிறகு நம்ம எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெல்லம் தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்தளவு வந்து நல்லா கொதித்து வரணும். இப்போ பார்த்திங்கன்னா வெல்லமும் கம்ப்ளீட்டாக கரைஞ்சிருச்சு. இதை வந்து கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓரமாக வச்சிடலாம். அடுத்து நம்ம வந்து ஊற வச்சுருந்த ராகி மாவை பார்த்திங்கன்னா இந்தளவு வந்து வந்திருக்கு. இதை நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அந்த கரைச்சி வச்சுருந்த ராகி மாவு வந்து இந்த ஃபில்டரில் சேர்த்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து வடிகட்டி எடுக்கணும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா வந்து நான் ஃபில்டர் அவுட் பண்ணிக்கிறேன். இந்த ப்ராசஸ் நம்ம ஏன் பண்ணுறோன்னா ராகி மாவில் இருக்க பாலை நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஃபில்டர் அவுட் பண்ணுறோம். ஸோ எந்த அளவுக்கு உங்களால் ஃபில்டர் அவுட் பண்ண முடியுதோ அந்தளவு நீங்கள் வந்து ஃபில்டர் அவுட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்பூனை வச்சு ஃபில்டர் அவுட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா பால் வந்து நமக்கு தயாராகிடுச்சு, ராகி பால். இப்போ மீதி இருக்க இந்த எக்ஸ்ட்ராக்டை வந்து நம்ம வந்து தோசை மாவோ அப்படி இல்லைன்னா வந்து ராகி அடை செய்கிறப்போ நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். கீழே தூக்கி போட வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ராகி பால் வந்து கிடச்சிருச்சு. இதை வச்சு நம்ம வந்து அல்வா செய்யலாம். அதுக்கு நான் வந்து கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுட்டேன். பேன் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன பிறகு நம்ம ஆல்ரெடி வந்து செஞ்சு வச்சுருந்த வெள்ளை பாகை நம்ம வந்து ஃபில்டர் அவுட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். ஏன் ஃபில்ட்ரு பண்ணுறோன்னா அந்த வெல்லத்தில் வந்து கல், மண், தூசி எல்லாம் இருக்கும். அதனால் நம்ம வந்து ஃபில்டர் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெள்ளை கரைசல் வந்து ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா வந்து கொதிக்க விடணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அந்த டைமில் நம்ம வந்து தயார் பண்ணி வச்சுருந்த ராகி பாலை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து நீங்கள் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை செய்கிறப்போ நீங்கள் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கைவிடாமல் இந்த அல்வா செய்கிறப்போ கிட்ட இருந்து கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த ராகி பாலில் வெள்ளை கரைச்சல் வந்து ஒன்றோட ஒன்றா நல்லா வந்து மிக்ஸ் ஆகி நல்லா டேஸ்ட்டை தரும். ஸோ நீங்கள் வந்து இதை நல்லா கைவிடாமல் கலந்துகிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கெட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்கள் வந்து கைவிடாமல் நல்லா வந்து கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே கெட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஈவனாக எல்லா சைட்லேயும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நல்லா கெட்டிப்பட்டுடுச்சு. இப்போ பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக கிளாஸியாக இருக்குது. இன்னும் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. கேழ்வரகே பிடிக்காத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வேர்ஷனில் நம்ம வந்து செஞ்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக அவங்க சாப்பிடுவாங்க. இது எதில் செஞ்சோன்றதை அவங்க கேட்பாங்க.
கேட்பாங்க. ஸோ இதை நீங்கள் மறக்காமல் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே ரொம்ப திக்காயிடுச்சு. நம்ம இப்போ வந்து கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும். அடுத்து நான் வந்து பார்த்திங்கன்னா வாசத்துக்காக ஏலக்காய் வந்து சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். ஏலக்காய் பிடிக்காதவங்க நீங்கள் சேர்க்க வேண்டாம். இது ஆனால் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும். இந்த அல்வாவே பார்த்திங்கன்னா நான் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 ஏலக்காய் எடுத்து தட்டி போட்டு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வந்து கைவிடாமல் வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். இது எப்படி வரணும்னா ஒரு அல்வா கன்சிஸ்டன்சி இந்த பேன்லேயே வந்து நமக்கு ஒட்டாமல் வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து இந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நெய்யை சேர்த்துக்கிறேன். இந்த நெய் வந்து உங்களுக்கு எந்த அளவு விருப்பப்படுறதோ அந்த அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இப்போதைக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நெய்யை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். நெய் சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டை வந்து நமக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நெய் சேர்த்ததும் இந்த ராகி அல்வா வந்து கம்ப்ளீட்டாக வந்து அப்சர்வ் ஆகும். அப்சர்வ் ஆயிட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து அப்சர்வ் ஆயிடுச்சு நம்ம போட்ட நெய் எல்லாமே. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அல்வா பதத்துக்கு இப்போ தான் வந்து தயாராகி வந்துட்டுருக்கு. ஒரு 50% அளவு வந்து இப்போ நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம். இன்னும் நம்ம வந்து கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். இது செய்ய குறைஞ்சது வந்து 45 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இந்த அல்வா வந்து செஞ்சுட்டே வரணும். இப்போ பார்த்திங்கன்னா அல்வா வந்து தவால வந்து ஒட்டாமல் வருது. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கேக் டின்னில் வந்து நான் நெய் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம தயார் பண்ணி வச்சுருந்த அல்வாவை சேர்த்துட்டு நல்லா ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். நான் ஸ்பூனை வச்சு ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம வந்து ஒரு 1/2 hour to 1 hour இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சிடணும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 minutes இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டு நான் இப்போ வந்து பீசஸ் போட போகிறேன். சைடில் எல்லாமே நான் வந்து நல்லா கீறி விட்டுட்டு ஒரு பிளேட்டில் வச்சு நான் இப்போ வந்து திருப்பி போட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ராகி அல்வா வந்து தயாராகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை வந்து பீசஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வந்து விருப்பமோ அந்த ஷேப்பில் நீங்கள் வந்து பீசஸ் போட்டுக்கோங்க. நான் இப்போ பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் தான் பீசஸ் போடுறேன். பீசஸ் போடுறப்பவே ரொம்ப சாஃப்டாக இருக்குது இந்த ராகி அல்வா. இப்போ பார்த்திங்கன்னா பீசஸ் போட்ட பிறகு நான் வந்து ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன். எந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக வந்து நமக்கு ராகி அல்வா தயாராகிருக்குன்றதை நீங்கள் வீடியோவிலே பாருங்கள். ஸோ இது ரொம்ப ஹெல்தியான ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இதே போல் வேறு ஒரு ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய்.